இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பு தெய்வ பிள்ளைகளுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் அனுதினமும் தேவனுடைய அங்க மகத்துவத்தை பார்க்கிறோம். இன்றைக்கு அவருடைய முக சாயலை நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தல போட்டிருக்கு, அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது என்று. நம்ம அதே இது அவர் வாழ்ந்த காலத்திலே மத்தேயில நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 17:2 அவர்களுக்கு முன்பதாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல் வெண்மையாயிற்று. இது எப்போ நடந்துச்சுன்னா, ஏஸ்பா பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் கூட்டிக் கொண்டு உயர்ந்த மலைக்கு கூட்டிட்டு போனார். அங்க அவர் ஜெபிக்கும் போது இது நடந்துச்சுது. அவருடைய முகம் பிரகாசமாக மாறிட்டு சூரியனை போல பிரகாசமாக இருந்துச்சு. அங்க மோசையும் எலியாவும் பேசினாங்க. பேசும்போது மேல இருந்து ஒரு சத்தம் கேட்குது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று ஒரு சத்தம் கேட்குது. அப்போ பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதியிருக்கிறாரு, நாங்க இவருடைய சத்தத்தை கேட்டோன்னுட்டு. யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதியிருக்கிறாரு, நாங்க இவரை தொட்டு பார்த்தோம் எழுதியிருக்கிறாரு பாருங்க. அப்போ நம்ம இயேசுவை பின்பற்றினா இயேசுவை போல மாறிடுவோம். அந்த சீஷர்கள் பின்பற்றினாங்க, அதனால அவங்க ஃபேஸ் எல்லாம் இயேசுவை போல மாறிடுச்சுது. அதனால யார் இயேசுன்னு தெரியாததுனாலதான் நம்மளுடைய யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணிட்டாரு, முத்தத்தினால் காட்டி கொடுத்தார். ஒரு பட்டணம் ஃபுல்லா இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று பெயரிடப்பட்டது. அப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் அப்படியே இயேசுவை போல கிறிஸ்துவை போல மாறிவிடுகிறார்கள். அவர்கள் முகசாயல் எல்லாம் ரொம்ப அழகாக மாறிவிடுகிறது. அதனாலதான் இயேசுடைய நம்ம பைபிளை தியானிக்கணும், அவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, பவுலை போல சொல்றது போல நம்ம சந்தோஷமா இருக்கணும். நம்ம முகமாடல் வாடலா இருக்கக்கூடாது. உபவாசிக்கும் போது கூட நம்ம அப்படியே அவருடைய வேத வசனத்தை தியானிச்சுக்கிட்டே இருக்கணும். சந்தோஷமாக இருக்கதான் அவர் விரும்புறாரு. அதனால அவருடைய முகசாயில நம்ம இருப்போம். சாது சுந்தர் சிங் கூட பாருங்க, எப்படி அழகா ஒரு வீட்டுல போய் கதை தட்டும் போது ஒரு குழந்தை ஓடி திறக்கும் போது அங்க அவருடைய முகசாயில பார்த்து கிறிஸ்து வந்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறான்னு சொன்னாங்க. அதே போல நம்மளை பார்த்து யாருனாலும் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள், இயேசுவின் சாயலை தரித்து கொண்டவர்கள் சொல்லணும். ஆனா அவரை போல நம்ம மாறுவோம், அவருடைய சாயலை நம்ம தரித்திருப்போம், அவருடைய கிருபையில வளருவோம். அவருடைய முகம் நம்மளுக்குள்ள நமக்கு மேல எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கணும். அவர் முகம் அப்படி ஒரு பிரகாசம். அவர் முகத்தை சிலுவையில நம்ம அகோரமா இருந்துச்சு. ஆனா அவருடைய நம்மளுக்காக தான், நம்ம முகம் அழகாக மாறுறதுக்காக தான் அவருடைய முகம் அலங்கோலமாயிட்டுது. ஆனா இன்னைக்கு அவர் நம்மளை மீட்டு கொண்டார். அவரை போல நம்மளும் மாறுவோம். அன்புள்ள பரமபிதாவே, உம்முடைய முக சாயலை எங்களுக்கு தந்து விடுங்கப்பா. நீங்க மகிமைப்படுங்க. எங்களையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், உண்மை உயர்த்திக்கிறோம். துதிகன மகிமை நமக்கு ஒருவருக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்க. அன்புள்ள பரமபிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.